கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற தற்காலிக பிரச்சனைகளைக் கண்டு, போராட்டங்களைக் கண்டு சோர்ந்து போகாதீங்க. என வேதம் சொல்லுகிறது, பொறுமையுள்ளவன் பாக்கியவான். நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வரும். ஆகவே பொறுமையை உங்கள் உள்ளத்திற்குள் பூரண கிரியை செய்யும்படிக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நடக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அன்பானவர்களே, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, பிரச்சனைகளை பார்த்து கலங்கி போகாதீங்க. எப்போதும் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி உங்கள் லைஃப்பை தொலைக்கணும்னு நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய கிருபை! உங்கள் லைஃப் ஒரு அழகான லைஃப். உங்கள் லைஃப்பை தொலைக்கணும்னு நினைக்காதீங்க. தற்கொலை பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் எங்கேயா ஓடிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் லைஃப் ரொம்ப அழகான லைஃப். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான மனுஷியாக இருக்கீங்க. டோன்ட் கிவ் அப் யுவர் லைஃப். ஆபிரகாம் பாருங்கள், அவருக்கு குழந்தையே இல்லை. அவருக்கு லைஃப்பில் ஒரு காரியத்தை சொல்லும்படிக்கு இல்லை. பல வருஷம் காத்திருந்தார். ஆனால் ஏற்ற சமயத்தில் குழந்தை பிறந்து 100 வயசில் குழந்தை பிறந்து அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாறினார். அன்பானவர்களே, உங்களுக்கும் கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ கண்டிப்பாக நடக்கும். பொறுமையை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அனுமதிங்க. கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் செய்வார், கண்டிப்பாக என்னை நடத்துவார், கண்டிப்பாக என் வாக்குத்தத்தம் பலிக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பொறுமை உங்களுக்குள் பூரண கிரியை செய்யும்படிக்கு உங்களை மனசை அவரிடத்தில் தினமும் விட்டு கொடுங்க. தினமும் விட்டு கொடுக்க பொறுமை செயல்பட நீங்கள் அனுமதிக்கும் போது உங்கள் வாக்குத்தத்தங்கள் உண்டாகும், பலிக்கும். என்ன கஷ்டம், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டும்படிக்கு, அதை கையாளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். வழிகளை உண்டாக்குவார். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவதில் ஆண்டவரை போல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு யாருமே இல்லை. கவலைப்படாமல் இருங்க. டோன்ட் வரி. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. பொறுமையை கை கொள்ளுங்க. பிரச்சனைகளை கண்டு கலங்காதிருங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவா, கண்மலையின் மேல் நிறுத்துவா. நீங்கள் நீதிமானா விளங்குவீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.